இச்சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் வாழ்த்துக்கள். தை பிறந்தால் வழி பிறக்கும் இல்லையா? நம்முடைய எல்லா பிரச்சனைக்கும் ஒரு நல்ல வழியை காட்டக்கூடிய மாதமாக இந்த தை மாதம், இந்த காலகட்டம் இருக்க வேண்டும். நம்முடைய பிரார்த்தனை அதுதான். இந்த பகுதியில் நான் உங்களுக்கு நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள் பற்றி விளக்கம் கொடுத்துட்டு இருக்கேன். இன்னைக்கு என்கிட்ட ஜாதகம் பார்க்க ஒரு இரட்டையர்கள் ஜாதகம் வந்தது. அந்த அனுபவத்தை தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஜாதகத்தில் ஜாதக கட்டத்தை வச்சு எல்லா பிரச்சனைகளையும் நம்மளால் சொல்ல முடியுமா? ஏன் சில பேருக்கு கோவிலுக்கு போனால் பிரச்சனை தீருது, சில பேருக்கு தீர மாட்டேங்குது? இதை பற்றி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்கிட்ட சிங்கப்பூர்லேருந்து ஒருத்தவங்க ஜாதகம் அனுப்பியிருந்தாங்க. அவங்களுடைய 2 பிள்ளைகள், இரட்டை குழந்தைகள், அவங்களுடைய ஜாதகம் வந்தது என்கிட்ட. 2 பேரும் ஒரே நேரத்தில் தான் பிறந்திருக்கிறாங்க. நீங்கள் ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா கட்டமும் ஒரே இடத்துல தான் இருக்கும். ராகு, கேது, சூரியன், செவ்வாய், ஒரே ராசி, ஒரே நட்சத்திரம், ஒரே லக்னம், எல்லாமே ஒன்றா தான் இருக்குது. அவங்க என்கிட்ட சொன்னது 2 குழந்தைகளில் 2 பெண் பிள்ளைகள். அதில் ஒரு பொண்ணு நல்லா படித்து நல்ல வேலையில் இருக்கிறாங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க, வீடு கார் எல்லாம் வாங்கிட்டாங்க, நல்லபடியாக திருமணமாகி 2 குழந்தைகள் நல்லா இருக்கிறாங்க. இன்னொரு பொண்ணு படிப்பை பாதியிலேயே நிறுத்திட்டாங்க, படிக்கலை, வேலை இல்லை, சுய சம்பாத்தியம் இல்லை, கல்யாணமும் ஆகலை, வயசு ஏறிக்கிட்டே போகுது. அவங்க என்கிட்ட ஜாதகம் பக்கம் அனுப்பியிருந்தாங்க. 2 பேர் ஜாதகமும் ஒரே ஜாதகம் தான், இரட்டை குழந்தைகள், ஒரு நிமிஷம் வித்தியாசம் கூட இல்லை 2 பேருக்கும் நடுவில். அப்போது அந்த ஜாதகத்தை பார்க்கும்போது அவங்க என்கிட்ட கேட்ட ஒரே கேள்வி, ஒரே நேரம் தானே, எல்லாமே ஒன்றா தானே இருக்குது, அப்புறம் ஏன் ஒரு பொண்ணு நல்லா இருக்கிறா, இன்னொரு பொண்ணு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறா? இதில் நம்ம பித்ரு சாபம், பித்ரு தோஷம்னு எடுக்க முடியாது. ஏன் 2 பேருக்கும் ஒரே முன்னோர்கள் தான். அப்போ பித்ரு தோஷம், பித்ரு சாபம்ன்றது கணக்கில் வராது. அவங்க என்கிட்ட கேட்டது ஒரே ஜாதக கட்டம் தானே, அதில் ஒருத்தவங்க நல்லா இருக்கிறாங்க, இன்னொருத்தவங்க நல்லாவே இல்லையே, ஹெல்த்தும் அவங்களுக்கு ரொம்ப மோசமாயிட்டே இருந்தது. அதுக்காக தான் ஜாதகமே பார்க்க வந்தாங்க. அப்போ உடல்நிலை சரியில்லை, சுய சம்பாத்தியம் இல்லை, பணம் இல்லை, படிப்பு இல்லை, திருமணம் இல்லை, குழந்தை பேர் இல்லை, இப்படி கஷ்டப்படுறாங்களே, இதுக்கு என்னமா காரணம் அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. நீங்கள் கூட அதெல்லாம் பார்த்துருக்கலாம். ஒரு நேரத்தில் எத்தனையோ குழந்தைகள் தான் பிறக்கிறாங்க, எல்லாரும் ஒரே மாதிரியே இருக்கிறாங்களா? அதை ஜாதக கட்டத்தை வச்சு இவங்க இப்படி தான், இவங்க இப்படி தான் நம்ம சொல்லிட முடியுமானா? நாம் சொல்லிட முடியும். அதையும் தாண்டி ஒரு விஷயம் இருக்குது, அதுதான் நம்முடைய கர்மா. என்னோட பதிவுகளில் நான் தொடர்ந்து இதை உங்களுக்கு வலியுறுத்தி சொல்லிக்கிட்டே இருக்கேன். போன பிறவியில் என்ன பண்ணோன்னு தெரியாது, அதுக்கு முந்தின பிறவியில் என்ன பண்ணோன்னு தெரியாது. ஒவ்வொருவரினுடைய கர்ம வினையை நாம் அனுபவித்துத்தான் தீர வேண்டும். அதனால தான் நம்முடைய அருளாளர்கள் என்னுடைய வினைகளை நீக்கித்தர வேண்டும்னு கோவிலாக போய் பாடுனாங்க, வேண்டுனாங்க. அப்போ இந்த மாதிரி பிரச்சனை இருந்ததுன்னா, ஏன் எதுவுமே சரியில்லாமல் இருக்குது, எதுவுமே நல்லது நடக்கலை, எந்த ஒரு சுப காரியமும் நடக்கலைன்னா, ஏதோ ஒரு கர்ம வினை நம்மளை கஷ்டப்படுத்துதுன்னு அர்த்தம். அப்படி கர்ம வினையை தீர்த்து தரக்கூடிய கோவில்கள்னு தமிழ்நாட்டில் சில கோவில்கள் உண்டு. என்னுடைய பதிவுகளில் நான் அதெல்லாம் சொல்லியிருக்கேன். நேரம் இருக்கும்போது அதெல்லாம் போய் பாருங்கள். ஒருவேளை உங்கள் ஜாதகத்திலையும் எல்லாரும் நல்லா தான் இருக்குன்னு சொல்கிறாங்க, எந்த ஜோதிடர் ஜாதகத்தை எடுத்தாலும் நல்லா இருக்குது, நல்லா வந்துடுவீங்கன்னு சொல்கிறாங்க, ஆனால் ஒரு நல்லதும் நடக்கலையேனா, ஏதோ நம்மையும் அறியாமல் நாம் செய்த கர்மா நம்மை துன்புறுத்துகிறது. அதுக்கான பாடல் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த பாட்டை பாராயணம் பண்ணுங்க. அருணகிரியார் நமக்காக பாடி கொடுத்தார். நாள் என் செய்யும், வினைதான் என் செய்யும். அந்த வினைதான் நம்முடைய கர்மா. போன பிறவியில் தெரிஞ்சோ தெரியாமையோ நம்ம எவ்வளவோ வினைகளை பண்ணியிருக்கலாம். அந்த வினைகள் கூட நம்மை ஒன்றும் செய்யாது. எப்போ? முருகனை வழிபாடு செய்கிற போது. பாடுறது யார்? அருணகிரியார். அப்போ இந்த பாட்டை நீங்கள் பாராயணம் பண்ணுங்க, முருகனை தொடர்ந்து வழிபாடு செய்யுங்கள். அப்போ நிச்சயமாக நம்முடைய கர்ம வினைகள் குறையும். அந்த பாட்டை ஒரு தடவை சொல்கிறேன். நாளென் செய்யும், வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோளன் செய்யும். இந்த கோள் என்ன தெரியுமா? நம்முடைய கர்ம வினையை பொறுத்து நமக்கு துன்பங்களை தருகிற கோள்கள். ராகு, கேது, சனி, செவ்வாய், இதெல்லாம். நாளென் செய்யும், வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோளன் செய்யும், கொடும் கூற்று என் செய்யும், குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் தோளும் சண்முகமும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. இந்த பாடலை ஒவ்வொரு நாளும் நீங்கள் பாராயணம் பண்ணிக்கிட்டே இருங்க. முருகப்பெருமானை வழிபாடு செய்கிற போது நிச்சயமாக நம்முடைய கர்ம வினை தீரும். கூடவே
நாம நல்லவங்களா இருந்தாதான் எல்லா பிறவியிலும் நாம் நல்லவர்களாக இருப்போம், நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்றதையும் மனசுல ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இதே போல ஒரு பரிகார முறையோடு மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.